லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு மென்டல் பிரின்சிபல். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் யார், என்ன திங்க் பண்ணுறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அதுதான் உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் ஆகும். அதாவது தாட்ஸ் ஹாவ் எனர்ஜி. நம்ம மைண்டில் வர தாட்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரீக்குவென்சியாக யூனிவர்ஸ்க்கு சென்ட் ஆகுது. பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் சிச்சுவேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணும். நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஜஸ்ட் திங்கிங் மட்டுமே போதாது, அது கூட ஸ்ட்ராங் பிலீவ்ஸ், கிராட்டிடியூட், எக்ஸைட்மெண்ட் இதையெல்லாம் ஆட் பண்ணால் அது ஃபாஸ்ட்டாக ரியாலிட்டி ஆகும். உங்களோட கோல் ஆல்ரெடி நடந்தது மாதிரி இமேஜின் பண்ணால் மைண்ட் அதை ரியலாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஆக்ஷன் ப்ளஸ் பிலீஃப். லா ஆஃப் அட்ராக்ஷன் மேஜிக் மாதிரி கிடைக்காது. நீங்கள் பிலீவ் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் ரிசல்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பர்சன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஃபெயில் ஆகிடுவேனோ அப்படின்னு ஒரி பண்ணால் மைண்டு பயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும். மிஸ்டேக் பண்ணுற சான்ஸ் அதிகமாகும். அதே பர்சன் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருந்து டெய்லி 2 மணி நேரம் படித்து நான் சக்சீட் ஆவேன் அப்படின்னு பிலீவ் பண்ணால் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், சக்ஸஸ் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் ப்ளஸ் பிலீஃப் ப்ளஸ் ஃபீலிங் ப்ளஸ் ஆக்ஷன் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற ரிசல்ட். உங்களுக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி பேசும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸ்பீக் டு யோர் செல்ஃப் திஸ் வே அண்ட் அட்ராக்ட் ஆல் யோர் டிசையர் அப்படின்னு சொன்னால் மீனிங் என்னென்னா, உங்களோட செல்ஃப் டாக், நீங்கள் உங்கள் மைண்டு கிட்ட பேசுகிற வே டைரக்டாக உங்கள் மைண்ட் செட், பிலீஃப் சிஸ்டம் அண்ட் ஆக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு டிசைட் ஆகுது. உங்களுடைய வேர்ட்ஸு தாட்ஸை ஷேப் பண்ணும். நீங்கள் நான் கேப்பபிள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மைண்ட் அதை ட்ரூன்னு அக்செப்ட் பண்ணிடும். ஆனால் நான் கேப்பபிள், என்னால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். பாசிட்டிவ் செல்ஃப் டாக் உங்கள் பிலீஃபை பில்ட் பண்ணும். உங்கள் இன்னர் வாய்ஸு சப்போர்ட்டிவாக இருந்தால் நீங்கள் நேச்சுரலாக பாசிட்டிவ் சாய்ஸஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அட்ராக்ஷனோட எஃபெக்ட். யூனிவர்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ், உங்கள் ரியாலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லா பேசினா நல்ல ரிசல்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நான் இன்டர்வியூவுக்கு போகும்பொழுது நர்வஸாக இருக்கேன், நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு பேசுனீங்கன்னா நர்வஸ் இன்னும் அதிகமாகும், மிஸ்டேக்ஸ் நடக்கும். நான் காமாக இருக்கேன், நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன், நான் சக்ஸஸ் டிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் வரும், உங்களால் சக்ஸஸையும் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட செல்ஃப் டாக் உங்கள் ஃப்யூச்சர் பாத்தை டிசைட் பண்ணுற டூல். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பவரை புரிஞ்சுக்கோங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க.